வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே மார்னிங் காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ குக்கிங் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே ப்ளஸ் என்னோட டே இன் மை லைஃப் வந்துட்டு எப்படி போகுது, என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு வந்துட்டு அசிதா சூசரி வந்துட்டு இந்த வால்நட் வந்துட்டு ஊற வச்சுருந்தாங்க. அதை தான் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். மணி பார்த்தீங்க அப்படின்னா 8:20 ஆயிடுச்சு. இனிமேல் தான் நான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். காலையிலக்கு அப்புறம் மதியானம் ஈவினிங் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு இருக்கேன். அதை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவு இருக்குது, அதனால் முட்டை தோசை ஆளுக்கு ஒரு முட்டை தோசை போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சு. அதுக்கப்புறம் இங்கே வா, ஐயோ தெரிய மாட்டேங்குதா. சுபஸ்ரீ வந்துட்டு கோன் வந்து வச்சுருக்கா. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கோ. நேற்று நைட்டு ஃபுல்லாக இதுதான் வேலை. இங்கே பாருங்க, மெஹந்தி வச்சது. ஆமாம், சுபஸ்ரீயே வச்சது, இவளே வச்சா. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு வீட்டில் ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. இன்க்ளூடிங் என்னோட லைஃப்பையும் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலை வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய லைஃப் ஸ்டைல். நான் எங்கேயுமே வந்து போகிறதே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா கோயிலுக்கு கூட நான் வந்து போகிறது கிடையாது. வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டு பேசாமல் வந்துட்டு இருந்துடுவேன். சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போவேன். அது கொஞ்சம் எனக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய லைஃப்பில் கஷ்டங்கள் வரும்போது நான் ஜீசஸை வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் வந்து கிடச்சிருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து நான் சர்ச்சுக்கு வந்து போவேன். என்னோடய அப்புத்தா வந்துட்டு கிறிஸ்டின், அதனால் அவங்க மூலமாக நான் சர்ச்சுக்கு போய் பழகி எனக்கு ஜீசஸ் மேலே ஒரு லவ் வந்துட்டு இருக்குது, சரிங்களா. ஆனாலும் நான் ஹிந்துவில் இருந்தாலுமே ஜீசஸை போய் நான் வந்து வழிபடுவேன். சண்டே சர்ச்சு பக்கத்தில் இருக்கனால போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு மைண்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வீட்டு வேலையே பார்த்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆகிருக்கு. கோழி குச்சி ஆம்சை கட்டுலாது பாரு. திஸ் இஸ் எலி சுட்டலி பெருச்சாலி பெருச்சாலி பெருச்சாலி. அப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில டைம்ஸ் வந்துட்டு பாட்டு வந்து கேட்பேன். சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி இதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் வந்துட்டு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறனால கோயிலுக்கு கிளம்பி இப்போ போக ஆரம்பிச்சிட்டேன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறேன். அம்மா வீட்டில் வந்துட்டு பெரிய பெரிய கோயில் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, இதுக்கப்புறம் பெருமாள் கோயில் இருக்குது. எல்லா கோயிலுமே இருக்குது. அதனால் 5 கிலோமீட்டர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம போக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு வந்து போகிறேன். மற்றபடி வெளியில் எங்கேயுமே நான் வந்து போக மாட்டேன். பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட, ரிட்டன் கூட்டிகிட்டு வர, அப்பத்தாவுக்கு போய் சாப்பாடு கொடுக்க, அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து வீட்டு வேலைகளை வந்து பார்க்க, வீடியோ எடுக்க, எடிட் பண்ண, இப்படி தான் வந்துட்டு என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதிகமாக டிவியும் வந்து பார்க்க மாட்டேன். ஃபோனில் ஏதாவது வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து பார்ப்பேன், இல்லை யாரோட விலாகாவது வந்து பார்த்துட்ருப்பேன். அதுவுமே ரொம்ப நேரம் வந்துட்டு பார்க்க மாட்டேன். ஏன்னா அடுத்து வந்துட்டு எம்பி காலியாகிரும், சார்ஜ் போயிடும், சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, வீட்டில் நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது வேர்க்குது வேறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலியில் இருந்துட்டு நான் வந்துட்டு கடாயெலாம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துடுச்சு. இப்போ தான் பார்சல் வந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு ரொம்ப கம்மி. அதுவும் வந்துட்டு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து இப்போ தான் வந்துட்டு இண்டஸ் வேலியில் இருந்துட்டு நான் வந்துட்டு 2 கடாய் வந்துட்டு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வந்துருச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. அது வந்துட்டு மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, நம்மளை மாதிரி இருக்கிற லேடிஸே நம்மளை பார்த்து வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுருவேன்.
ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப மண்டைக்குள்ள எடுத்து போட்டுக்குவேன். என்னடா இப்படி சொல்றாங்களே! நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம், எவ்வளோ அலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிற பட்சத்தில, இங்க வீட்ல இருக்கிற வீட்டு வேலைகள்லேருந்து எல்லா வேலையுமே நம்ம தான் ஏ டு இஜெட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஹஸ்பண்டோட பேரும் வந்து கெட்டக்கூடாது. ப்ளஸ்ஸு அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த காலத்தில வந்துட்டு நம்மள வந்து தூத்துறதுக்கு தான் ஆளுக வந்து இருக்காங்களே தவிர, நம்மள போற்றுறதுக்கு இங்கே ஆள்கள் வந்துட்டு கிடையாது. எப்படியாவது கெடுக்கணும், நல்லாலாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க மைண்ட் செட்ல ஆளுகள் வந்து இருக்காங்களே தவிர, நம்மள நல்ல வழியில கொண்டு போறதுக்கு இங்க ஆட்கள் வந்துட்டு கிடையாது. நம்ம லைஃப நம்ம தான் நல்லபடியா வந்து கொண்டுட்டு போணும். யாரும் வந்துட்டு நம்மள வந்து தப்பா சொல்லிறக்கூடாது. ப்ளஸ் நம்ம லைஃப்லலாம் நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பையும் வந்து நான் பார்த்து பார்த்து எடுத்து வந்து வச்சிட்டுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம மேல கான்ஃபிடென்ட் வந்துட்டு முதல்ல இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இருக்காரு. மாசம் ஒரு பட்ஜெட் அமௌண்ட் வந்தாலுமே, ப்ளஸ் அத எடுத்து செலவு பண்ணவும் பயமா இருக்கும். காசு காலியாயிடுச்சுன்னு சொல்லவும் பயமா இருக்கும். திருப்பி காசு கேட்கவும் வந்து பயமா இருக்கும். நானா அப்படிதான். நீங்க எப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க இங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ப்ளஸ் அத நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வந்துட்டு ஒரு ஃப்ரீயா வந்துட்டு காசு எடுத்து செலவு பண்ண முடியாது. என்னென்ன பட்ஜெட்டோ மாச பட்ஜெட்டோ அதுக்குள்ள வேலைகள தான் நான் வந்து அதில பார்க்க முடியும். தனியா வந்துட்டு நான் வந்துட்டு அது வாங்கவோ, இது வாங்கவோ முடியாது. அப்படி வாங்கினேன் அப்படின்னா, அது வந்துட்டு இந்த மாச பட்ஜெட்டு நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அதில வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அந்த அமௌண்ட். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். வெளியில எங்கேயுமே நான் போறது கிடையாது. ஷாப்பிங் அது இதுன்ட்டு எந்த கடைக்கும் போறது கிடையாது. கிராசரி வாங்க போவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அவ்வளோதான். மத்தபடி எங்க வீட்டுக்கு பக்கத்தில வந்துட்டு சின்ன ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில ஒரு சின்ன டவுன். எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் ஏதாவது முக்கியமான தேவைனா மட்டும் போறது. எனி டைமும் வந்துட்டு நம்ம வந்து கடையில போய் சும்மா சும்மா நம்ம வந்துட்டு திரியிறது கிடையாது. சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சம் கிராசரி, அதுக்கப்புறம் முட்டை, அதுலேயும் பாதிய உடைச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க சண்டே. அதுக்காண்டி சாக்லேட்டு, பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நானும் சுபஸ்ரீயும் போயிட்டு வெளியில, அதாவது இங்கே பக்கத்தில் வந்துட்டு கடைக்கு வந்து போயிட்டு வந்தோம் பஜாருக்கு. போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவலி. ஒன்றுமே பண்ணவே முடியல. அதனால டீ வந்து போட்டிருக்கேன். டீ போட்டு இப்போ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு உருளைக்கிழங்கு வேகுது. ரெடிமேடு பானிபூரி வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது எப்படின்னா இந்த சிப்ஸ் மட்டும், இந்த பூரி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதை பொரிச்சிட்டு உருளைக்கிழங்கு 2 இருந்துச்சு, அதை வேக போட்டிருக்கேன். இதை வச்சுட்டு நான் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பானிபூரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் போல் இதை வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடித்தோம் அப்படின்னாலும் உசுறு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தலை வந்துட்டு பயங்கரமாக வலிக்குது. அதனால டீ வந்து போட்டுட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. என்ன நம்ம சொல்ல வந்தியே சும்மா இருக்காதுங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் லீவை கொடுத்து 2 நாள் இதில் வச்சு மேய்க்கிறப்பலையும் போதும் போதும்னு ஆயிரும். இந்த பிள்ளைங்க சோத்த தின்னமா சும்மா இருந்தமான்னு இருக்கிறதே கிடையாது. ஏதாவது குண்டக்க மண்டக்கன் பண்ணிட்டு என்னத்தையாவது பண்ணுறதே வேலையாக போச்சு. லீவ் விட்டாவே இதுதான் வேலை. இல்லாட்டி இங்கே வந்துட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தனித்தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு கிண்டு கூழ் மாதிரி கிண்டி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்னத்த சொல்கிறது, நம்ம ஒரு பக்கத்து வேலை ஆக்க முடியலிட்டு இருந்தோம்னா இது ஒரு பக்கத்து வேலை ஆக்குங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. அஸ்விதா வந்துட்டு டீ வந்து சாப்பிட மாட்டா, ஒன்லி காஃபி தான். அதனால அவளுக்கு மட்டும் பால் வந்து காய வச்சிருக்கேன். நானும் சுபஸ்ரீ டீ வந்து குடிச்சுக்கலான்ட்டு. சுபஸ்ரீ என்ன பண்ண போறான்னு தெரியல, டீ குடிக்கிறாளான்னு திடீர்னு அவங்களுக்கு வந்து மூடு வந்து சேஞ்ச் ஆயிரும். வீட்டில் முதன்மையாக இருக்கிறனால எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஏதாவது வந்து சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எங்கள் அப்பத்தா ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டுங்க என்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு கொடுப்பேன். ஏதாவது அட்வைஸ் வந்து கொடுப்பேன். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுகள்கிட்ட என்னை பற்றி ஏதாவது வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவேன். இப்படியும் வந்துட்டு சில டைம்ஸ் வந்துட்டு நடக்கும். ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்மளை வந்து பார்க்குறதுக்கு இங்கே ஆள் வந்துட்டு இருக்காது. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத என்னோடய லைஃப்பில் நிறைய இடத்துல நிறைய டைமில் வந்துட்டு நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுனா
ப்ளஸ் நீங்கள் அவரோட போய் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி அவர் வந்துட்டு இங்கே வந்து இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அதாவது மொத்தத்தில் ஃபேமிலியாக நீங்கள் வந்துட்டு இருங்க, சர்வே பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்படி பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அவர் சம்பாதிக்கிறாரு, இன்கம் கொடுக்குறாரு, ஓகே. ப்ளஸ் இன்கம் கொடுத்தாலும் இங்கே இருக்கிற A to Z வேலைகளை நம்ம பார்க்குறதுக்குள்ளேயும் டங்கு வர அந்துரும். அதுதான் உண்மை. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியான சில ஓநாய்கள் வந்துட்டு நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணும். மைண்டை டைவெர்ட் பண்ணி நம்மளை தப்பான வழியில் கொண்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் வந்துட்டு இங்கே இருக்காங்க. எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக சர்வே பண்ணணும், சரிங்களா? சாட்டர்டே நைட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட்டு வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்டாரு செயின் எல்லாத்தையும் தொங்க விட்டு க்ளே வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா எனி ஸ்நாக்ஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். சாட்டர்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போச்சு. நைட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சேன். ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடிமேடு பானி பூரி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் வந்துட்டு பானி பூரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெடிமேடாக அந்த பூரி வந்துட்டு இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பானி தண்ணி, பானி ரசம் இருக்குல்ல, அது வந்துட்டு செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் பிள்ளைங்களும் வந்துட்டு நைட்டு தான் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு வந்துட்டு பானிபூரி வந்து சாப்பிட்டோம். அதனால நைட்டு வந்துட்டு பசிக்கலை. எனக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து பசிக்கலை. அப்படி பசிச்சா தோசை வந்து ஊற்றி கொடுத்துடலாம், மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு. சாட்டர்டே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பானிபூரி தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். வீடே கெதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதுக்கு பழகிட்டேன். ஆனால் பிள்ளைங்க தான் வந்துட்டு ரொம்ப பாவம். பிள்ளைங்க வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, அம்மா போர் அடிக்குது, வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அம்மா போர் அடிக்குதுன்னு. கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஃபோனும் கொடுப்பேன் நான் பக்கத்தில் வச்சுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராயிங் வரைவாங்க, இல்லாட்டி க்ளே வச்சுட்டு ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் செய்வாங்க. இருக்கிற காயை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி சமைச்சு விளாடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா என்கிட்ட வந்துடுவாங்க, அம்மா போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. 2023 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குக்கு போகவே ஆரம்பித்தேன். 2-3 வாட்டி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு முடியாமல் இருந்துருச்சு. அதுலேருந்து நான் வந்து போகிறதே வந்துட்டு கிடையாது. நானே வெளியில் எங்கேயுமே அதிகமாக போகவே மாட்டேன். அப்படி இருக்கையில் பிள்ளைங்களையும் எங்கேயுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் மாட்டேன். நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி இருக்குது, அதே மாதிரி திருச்சி, மதுரை இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. அங்கெல்லாம் போகணுன்னா ப்ளஸ் யாராவது துணையோட போகணும். 2வது வந்துட்டு அங்கெல்லாம் வந்து நம்ம போனதும் வந்துட்டு கிடையாது. நிறைய இந்த பொருட்காட்சி இதெல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்லுங்க. ஆனால் நான் எங்கேயுமே என் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போக மாட்டேன். என் பிள்ளைங்க அழுகுங்க, எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, போர் அடிக்குது, வீட்டிலே எங்களை இருக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம்ஸ் ரொம்ப அழுவாங்களா, அதனால் அப்பத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், இல்லாட்டி அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுவேன், அவ்வளோதான். அப்புறம் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அம்மாவுக்கு முடியலை ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சம்சா வந்து அம்மா வாங்கினாங்க, அதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கையில் வந்துட்டு கோன் வந்து வச்சுருந்தேன். அது நல்லா வந்து செவந்திருந்துச்சு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு பிட்டு வந்து போட்டிருந்தேன். வீட்டுக்கார் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்துட்டு கோன் வந்து செவக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர் சொல்லிட்டாரு, அப்படின்ட்டாரு. எனக்கு சிரிப்பு வேற. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு கிரேவி வந்து வச்சுட்டு சாதம் வந்து செஞ்சுருந்தேன். இண்டஸ் வேலி பாத்திரம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக வந்துட்டு இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்படி தான் வந்துட்டு என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு போகுது. சண்டேயும் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக போச்சு. காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தோசை சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா அம்மாவை போய் ஊசி போட்டு சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாக்கு சாக்லேட்டு பிஸ்கட்டு என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சிங்கப்பூர் போகிறாங்க, அவங்களுக்கு மாவு ஹெல்த் மிக்ஸு ஸ்வீட்டெலாம் வாங்கி கொடுத்துட்டு அம்மாவை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி சாப்பிட்டேன். எப்படி போச்சு பார்த்தீங்களா என்னோடய சண்டே? இப்படி தான் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபோட நிலமை.